நம்ம எப்படி கொத்தமல்லி கருவேப்பிலை தள்ளி வச்சு சாப்பிடுவோமோ அந்த மாதிரி இந்த ஒரு வெஜிடபிள்ஸ்லையுமே நம்ம தள்ளி வச்சு தான் சாப்பிடுவோம். கத்திரிக்காய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணோடனே மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆறுனதுக்கப்புறம் பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. பவுட்ரு பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம், தக்காளியுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டவ்வில் கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கினோடனே தக்காளி போட்டு வதக்கிட்டு அந்த நம்ம அரைச்சி வச்ச மசாலையும் போட்டு வதக்கிட்டு கத்திரிக்காய் குட்டி குட்டியாக கட் பண்ண கத்திரிக்காயும் போட்டு நல்லா வதக்கி கத்திரிக்காய் வெந்ததுக்கப்புறம் சாப்பாடு போட்டு கலரி இறக்குனீங்கன்னா எம்மியான கத்திரிக்காய் சாதம் ரெடி. இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.